ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், கோடைகால கூட்டத்தொடர் என்று காலத்தை கணித்து கொண்டு கூட்டம் போடுகிறார். எல்லா காலத்திற்கும் ஏற்றார் போல் அணிவதற்கென்று இடிதாங்கியிடம் ஏராளமான ஆடைகள் இருக்கின்றன. அதை போல மணிக்கணக்காக நின்று பேசுவதற்கான தாடையும் இருக்கு. ஆக ஆள் பாதி ஆடை பாதி என்றில்லாமல் ஆடை பாதி தாடை பாதி என்ற அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளை மன்றத்தின் முன்னால் வைத்து பிரித்து மேயும் சக்தியை கொண்டிருப்பவன் இடிதாங்கி. ஆனாலும் கூட்டத்திற்கு போவதற்கு நீங்கள் பச்சை கொடி காட்டினீர்களா? இல்லை. இடிதாங்கியின் டெபாசிட் பணம் அரசு கஜானாவுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று நீங்கள் காட்டிய அக்கறையை மதித்து வெற்றி என்பது வெறும் புளியங்கொட்டை என்று மனதை தேற்றிக் கொண்டேன். இதனால் இழப்பு யாருக்கு என்று கேட்டால் உங்களுக்குத்தான். ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டேரியனை இழந்தது நீங்கள். அதனால்தான் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு வக்கில்லாமல் திக்கற்ற காற்றில் நின்று கொண்டு கூட்டம் நடக்கும் திசையை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறான் இடிதாங்கி. ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று சொல்வதற்கான கூறுகள் இடிதாங்கியின் பின்மண்டையில் மண்டி கிடக்கின்றன. இதனை உலகம் அறியும். அதனால்தான் என் பின்மண்டையில் ஊறிக்கொண்டிருக்கும் சிந்தனை சுரப்பிகளை சுரண்டி என் கண் முன்னாலேயே கூட்டத்திற்கு கடத்தி கொண்டு போகிறார். ஆக வடக்கே சென்று உருமம் ஆற்றல் பெற்றும் பிளாஸ்டிக் பையில் சுற்றி தரையில் கிடத்தப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை போல நிலைகுலைந்து சுருண்டு கிடக்கிறான் இடிதாங்கி. சொல் சுவை பொருள் சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர மொழியில் சொல் கட்டும் வித்தை தெரிந்தவன் இடிதாங்கி என்று ஒரு ஃபுல் மூன் இரவில் ஐநா அதிபர் பான் கி மூன் முன்மொழிந்தார். ஆனால் வழியில் வந்தவர்கள் வழிமொழியை மறந்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் மீது அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளை உபயோகப்படுத்தினர். இடிதாங்கியின் அகத்தில் அரசியல் அநாகரிகம் கூவம் போல் தேங்கிக் கொண்டிருந்தாலும் புறத்தில் நொய்யல் நதியைப் போல வண்ண வண்ண கலரில் நாகரிகமாக மெலிந்து கொண்டிருக்கும். இந்த உண்மையை நீங்கள் தெரியாத வரைக்கும் இந்த மண்ணில் அரசியல் மகசூல் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆனாலும் காலம் கடந்துவிடவில்லை. 1000 ஆண்டுகள் வேண்டுமென்றாலும் காத்து கிடப்பான். கோடை காலம், குளிர்காலம், மழை காலம் என்று காலங்கள் எல்லாம் மாறிப்போனாலும் மாறாத காலமாக இடிதாங்கி எழுந்து நிற்பது உறுதி. ஒருவேளை பல்போன காலத்தில் வாய்ப்பு வந்தாலும் பல்செட் மாட்டிய பார்லிமெண்டேரியன் என்ற புகழை ஈட்டுவான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.